இந்திய எல்லைகளுக்கு ரொம்ப ரொம்ப அருகாமையில சீனா தன்னோட விமானப்படையோட வலிமைய அதிகரிச்சிருக்கு. அந்த அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறது J-20 வச்சு அதிகரிச்சிருக்கு. சரி, நம்மளுக்கும் கட்டம் கட்டுறாய்ங்களா சீனர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, தைவான்ட்ட காட்டுற சேட்டையோ, பிலிப்பைன்ஸ்ல காட்டுற சேட்டையோ, இல்ல மத்த நாடுகள்ட்ட காட்டக்கூடிய சேட்டை அதே ரேஷியோ இந்திய எல்லைகள்ல காட்டுனா, சீனா பஸ்மமாயிரும். இது சீனாவுக்கும் நல்லா தெரியும். இருந்தாலும் இப்ப இந்த 5ஆம் தலைமுறைய கொண்டு வந்து தன்னோட பவர காட்டுறக்கு என்ன காரணம்? காரணம் நரி காரணம்லாம் ஊள இடாது. ஏதோ ஒரு திருட்டு வேலைக்கு தான் சவுண்ட் விடும். பட் நல்லா யோசிச்சுக்கங்க. திருட்டு வேலைக்கு தான் சவுண்ட் விடும். அந்த திருட்டு வேலை என்ன அப்படிங்கிறதுனா, இந்திய எல்லைகள்ல இருந்து சுமார் 150 கிலோமீட்டர்ல J-20ய நிறுத்தி வச்சுட்டா, எல்லாம் முடிஞ்சிருமா அப்படின்னு கேட்டா, 200 கிலோமீட்டர்ல ரஃபேலோட ஒரு யூனிட்டே நிக்குது. J-20ய பொறுத்தவரையும் பெருசா அது பறந்து, அது தாக்குதல் நடத்தி, அதுக்கப்புறம் தான் அதோட மைலேஜ் எல்லாம் எடுத்து சொல்லணும். ரஃபேல பொறுத்தவரை அப்படி கிடையாது. 1. 5ஆம் தலைமுறை அப்படின்னு சீனா படிச்சு படிச்சு காட்டினாலும், இன்னமும் ஊர்ல ஒரு பயம் ஒத்துக்கலை அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. அப்ப இவ்வளவு இருக்கும்போது, எதுக்கு அத தூக்கிட்டு வந்து வைக்குது அப்படிங்கிறது தான், சீனாவ பொறுத்தவரையும் என்னைக்குமே அமெரிக்கா கூட போட்டி போடுற மாரி ஒரு பிம்பத்த காட்டிக்கிட்டே இருக்கும். போட்டியும் போடும். அது உண்மதான். இல்லேன்னு சொல்ல முடியாது. அதே சமயம் அந்த போட்டியில டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது அமெரிக்கா 1ன்னா இது 101 இருக்கும். ஆனா ஆட்டம் ஏதோ 2வது இடத்துல நிக்கிற மாரியே இருக்கும். நல்ல உதாரணம் அதுக்கு, அமெரிக்கா கிட்ட எல்லா நாடுகளும் அமெரிக்க ஆயுதங்கள வாங்க போட்டி போடுறார்கள். அமெரிக்கா தான் இது தரமாட்டேன், அது தரமாட்டேன் அப்படின்னு 1000 கண்டிஷன் போடுமே ஒழிய, அமெரிக்க ஆயுதங்கள வாங்குறக்கு ஒரு போட்டி இருந்துகிட்டே தான் இருக்கும். எல்லா நாடுகளும் குறி வைப்பார்கள். வெவ்வேறு ஆயுதங்கள குறி வைப்பார்கள். அந்த அமெரிக்காவுக்கு 2வது இடத்துல ஆயுத சந்தையில நான் நிக்கிறேங்கிற ஒரு தோற்றம், பிம்பம் சீனாவால காட்டும்போது, யாரு சீனாவ நோக்கி போறா அப்படிங்கிறது தான் இங்க முக்கியமான விஷயம். ஒரு பயலும் எந்த காலகட்டத்திலயும் போறதே கிடையாது. சீனாவ நோக்கி யாருமே ஆயுதங்கள் வாங்க போறதே இல்ல. சீனாவா வம்பு பண்ணி, சீனாவா கடனையும் குடுத்து, ஆயுதங்களையும் குடுக்கக்கூடிய நாடுகள் அப்புட்ன்னா பாகிஸ்தான், பங்களாதேஷ், பர்மா. இந்த 3 நாடுகளுமே சீனா கிட்ட வாங்குன ஆயுதங்கள் செயல்பாடு இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லி கதறுனத பல நாட்கள் நம்மளே விரிவா பார்த்திருக்கோம். இதுதான் சீனாவோட நிலைமை. இப்படி இருக்கும்போது இந்த 5ஆம் தலைமுறை படத்த காட்டுறது அப்படின்னா, வேற ஏதோ ஒண்ணு செய்யுது அப்படிங்கிறது தான் அர்த்தம். அந்த வேற ஏதோ ஒண்ணும் கிடையாது. அடுத்த 5ஆம் தலைமுறை விமானத்த உருவாக்க போறார்களாமா. ஆனா, அந்த உருவாக்கக்கூடிய விமானத்த சீனா மட்டும் வச்சுக்க போறதில்ல. எந்த நாடுக்கும் நாங்க தரப்போறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. குறிப்பா இந்த 5த் ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் மேல எல்லாருக்கும் ஒரு கண்ணு இருக்கு. காரணம் பல்வேறு விஷயங்கள். அதுதான் இன்னைக்கு நிலைமைக்கு லேட்டஸ்ட் ஃபைட்டர் ஜெட். அதனால அது மேல எல்லாருக்கும் கண்ணு இருக்கு. ஆனா, அது இப்போதைக்கு இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தா, அமெரிக்கா, ரஷ்யா போன்ற நாடுகள் தான். சீனாவும் என்ட்ட இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா, அது ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா 5த் ஜெனரேஷன் மாரி வேலை செய்யுமா அப்படிங்கிறது இன்னமும் தெரியாத ஒரு குழப்பம் தான். அந்த J-20ய வச்சு தான் பல நேரங்கள்ல படம் காட்டிக்கிட்டு இருக்கு. அந்த J-20ய தான் இந்திய எல்லைகளுக்கு மிக அருகாமையில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. ஆனா, நீ J-20ய கொண்டு வா. வேற எந்த விமானத்த கொண்டு வந்தாலும் கவுண்டர் பொசிஷனுக்கு ஏற்கனவே ரஃபேல பிளான் பண்ணி ஒரு யூனிட்ட உட்கார வச்சிருக்கோம். பொதுவாவே சீனாவோட ஃபைட்டர் ஜெட்டுகள் எல்லைக்கு வரத காட்டிலும், இந்தியாவோட ஃபைட்டர் ஜெட்டுகள் எல்லைக்கு போறது ரொம்ப ஸ்பீடா இருக்கும். அதோட பூகோள அமைப்பு அப்படி. இந்தியாவுக்கு ஒரு சாதகமான விஷயம். இந்தியாவுக்கு மைலேஜ் குடுக்கக்கூடிய விஷயம். அப்படி இருக்கும்போது இந்தியாவ மிரட்டுறக்கு இந்த நகர்வு கிடையாது. இந்தியாவ பதட்டமாக்குறக்கோ, வம்பிழுக்கிறக்கோ இந்த நகர்வு கிடையாது. இது முழுக்க முழுக்க அவர்கள் ஆயுத சந்தைகள்ல மைலேஜ் எடுக்கக்கூடிய ஒரு விஷயத்த உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது வாய்ப்பே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா 5த் ஜெனரேஷன்ல அடுத்த வெர்ஷன உருவாக்க போறார்கள். அந்த வெர்ஷன் சீனாவும் யூஸ் பண்ணும். சீனாவுக்கு வெளியில நாடுகளுக்கும் விப்பார்கள் அப்படிங்கிறதா யாருக்கு விப்பார்கள்? பாகிஸ்தானுக்கு விப்பார்கள். பாகிஸ்தானுக்கு வாங்குறதுக்கு சீனாவே கடன் தரும். இதுல சீனாவுக்கு என்ன லாபம்? பெரிய லாபம் ஒண்ணும் கிடையாது. இப்ப எல்லைகள்ல வச்சு நமக்கு பிரஷர் குடுக்குற மாரி ஆர்டிக்கிள் எழுத பாகிஸ்தானும் உதவும். அவ்வளவுதான். இந்த 2 விஷயத்த தாண்டி பெருசா நடக்கறக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனா, சீனாவோட நரித்தனம்னு ஒண்ணு இருக்குல்ல. அந்த நரித்தனம் எங்க குறிவைக்குது அப்டின்னா, இந்த 5த் ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்ட அமெரிக்கா பெரும்பாலும் யாருக்கும் விக்க போறதில்ல. வித்தாலும் 1008 ரூல்ஸ் வைக்கும். அதேபோல ரஷ்யா இதே 5த் ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் அப்படிங்கிறது, ரஷ்யா காஸ்ட் ரொம்ப கூட. அவர்களும் ஒரு வெர்ஷன் வச்சிருக்கார்கள். அதாவது
SU-57 ஆகட்டும், SU-57 செக்மேட் ஆகட்டும், இந்த மாதிரி வெர்ஷன் வச்சிருக்கார்கள். ஏன் அப்படின்னா எல்லா நாடுகளும் வெர்ஷன் வச்சு தான் விற்பாங்க. குறிப்பா ஆயுதங்கள் செய்யக்கூடிய நாடுகள். அதே ஃபார்முலாவை எடுத்துட்டு இது வருது. அமெரிக்கா விற்க மாட்டான். ரஷ்யாவை பொறுத்த வரையும் ரஷ்யா காசு கூட. அதனால யாராலையும் வாங்க முடியாது. அடுத்து யார் இருக்கா? அண்ணன் நான் இருக்கேன். அண்ணன் நான் எந்த கண்டிஷனும் அமெரிக்கா போடுற மாதிரி போடாம விற்பேன். அதே மாதிரி ரஷ்யா போல காசு கூட சொல்லாம ரொம்ப ரொம்ப கம்மி பாதி விலைக்கு வாங்கிக்க அப்படின்னு சொல்லி 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்டை ஏலம் போடக்கூடிய ஒரு செட்டப். அந்த செட்டப்புக்கு ஒரு மைலேஜ் வேணும்ல, அதுக்கு தான் எல்லைகள்ல தன்னோட 5th ஜெனரேஷன் ஃபர்ஸ்ட் வெர்ஷன் அப்படின்னு அவங்களே சொல்லிக்குவாங்க. அதை கொண்டு வந்து எல்லைகள்ல நிறுத்தியிருக்கார்களே தவிர, இந்தியா கூட இப்ப இந்த காலகட்டங்கள்ல வம்புலுக்கவோ இல்ல மோதலுக்கோ சீனா தயாரா இல்லைங்கிறது யதார்த்தமான உண்மை. அதே சமயம் நரி புத்தி எப்ப வேணாலும் எதை வேணாலும் செய்யும். இந்தியாவும் தயாரா இருக்கு. ஆனா இந்த நகர்வுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கக்கூடிய இராணுவ ரகசியம் இதுதாங்கிறதா டெல்லி வட்டாரங்கள்ல பரபரப்பா பேசக்கூடிய விஷயமா இருக்கு.